சுந்தரகாண்டம் பாகம் 3. அசோகவனத்திற்கு வந்த ராவணன் சீதையிடம் நயந்து பேசிக் கொண்டிருந்தான். ராவணனுக்கு ஏராளமான மனைவியர் இருந்தும் மாற்றான் மனைவியான சீதையை விரும்பினான். ராவணனால் சீதையை பலவந்தமாக எப்போதோ அடைந்திருக்க முடியும். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. எந்த பெண்டிராக இருந்தாலும் அவர்களே இணங்கி வந்தால்தான் உண்டு. பலவந்தப்படுத்தினால் தலை சுக்குநூறாகி சாகும் சாபம் இருந்தது. மரத்தின் மேலிருந்த ஹனுமான் ராவணனின் கம்பீரத்தை கண்டும் அவன் நடந்து வரும் அழகைக் கண்டும் இவன் மட்டும் நல்ல மனது படைத்தவனாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்பான்? பிரத்தியாருக்கு இன்னல்களை கொடுத்து அவர்கள் துன்பம் கண்டு மகிழும் யாரும் நல்ல கதிக்கு சென்றதில்லை, செல்லவும் முடியாது. தர்மத்திலிருந்து வழுவினால் நிச்சயம் அது தண்டிக்கும். திருந்துவதற்கு பல சந்தர்ப்பங்களை அது தரும். அதை தவறவிட்டால் தண்டனை நிச்சயம். அந்தோ பரிதாபம்! காமம் கண்களை மறைத்து அவனை, அவனது வீரத்தை, அவனது நாட்டை, அவனது புகழை, மற்ற எல்லாவற்றையும் கூட இழக்க வைக்கப் போகிறதே. இந்த நிலையிலேனும் திருந்தக்கூடாதா என்று விசனப்பட்டார் ஸ்ரீ ஹனுமான். ராவணன் சொன்னான், நான் எப்போது வந்தாலும் என் நாயகர் வருவார், என்னை அழைத்துச் செல்வார் என்று நீயும் சொல்லிக்கொண்டே இருக்கிறாய். உன்னை கடத்தி கொண்டு வரும்போது கூட இப்படித்தான் சொன்னாய். வந்தானா? ஆனால் ராமன் எப்படி வருவான்? அவன் ஒரு சாதாரண மானிடன். அவன் இங்கெல்லாம் வர முடியுமா? வர முயற்சித்தால் கடல் தாண்டும் முன்பே மாண்டு போவானே. கோபம் கண்களில் பொங்க சிறு புல் ஒன்றினை கைகளால் எடுத்து தனக்கும் ராவணனுக்கும் இடையே போட்ட சீதா தன் முகத்தை திருப்பிக் கொண்டு மெல்லிய ஆனால் ஆக்ரோஷம் கலந்த குரலில் பதிலுரைத்தார். நீ செய்வது பேசுவது அனைத்தும் தகாத காரியமாக இருக்கிறது. நான் யார் என்பதையும் என் பிறந்த வீடு புகுந்த வீட்டின் வரலாற்றை அறிந்து கொண்டு பேசு. என்னை பற்றிய உன் எண்ணத்தை உடனே மறந்துவிடு. வேறொருவன் மனைவி எப்போதும் உன் மனைவியாக முடியாது. தர்மத்துடன் உன் மனைவிகளுடன் நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் உயிரை காப்பாற்றிக்கொள். இல்லையென்றால் நீ அவமானத்தையும் மரணத்தையும் விரைவில் அடைவாய் என்று கூறினாள். ராமர் ராட்சசன் ஒருவனை அழித்து விட்டார் என்ற பயத்தில்தானே அவர்கள் இல்லாத நேரம் பார்த்து என்னை நீ தூக்கி கொண்டு வந்தாய். அவர்களுக்கு முன்னால் உன்னால் நான் இருக்கும் இடத்திற்கு அருகில் கூட உன்னால் வர முடியாது. இதுவே உன்னுடைய வீரம் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். நீ என்னிடம் கூறிய உன்னுடைய செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள், போகங்கள் என ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவற்றையெல்லாம் வைத்து நீ எனக்கு ஆசை காட்ட வேண்டாம். இதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை. நான் சக்கரவர்த்தியின் திருமகள், ராமருக்கு உரியவள். ராமரை விட்டு நான் விலக மாட்டேன். உனக்கு ஒரு நல்ல அறிவுரை சொல்கிறேன், கேட்டுக்கொள். முதலில் ராமரிடம் சென்று மன்னிப்பு கேட்டு என்னை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவரின் கோபத்திலிருந்து தப்பித்துக்கொள். ராமர் உன்னை மன்னிப்பார். அவரை சரணடைந்து அவரது அன்பை பெற்றுக்கொள். சரணடைந்தவர்கள் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்ல புத்தி சொல்கின்றவர்கள் ஒருவர் கூடவா இல்லை? ஏன் இவ்வாறு கெட்ட காரியங்கள் செய்து உனக்கு கெடுதலை உண்டாக்கி கொண்டு உன்னை நம்பியிருக்கும் மக்களுக்கும் அழிவை தேடி கொடுக்கிறாய்? அரசன் ஒருவன் தன் மனதை கட்டுப்படுத்தி கொள்ளாமல் போனால் அவனுடைய நாடும் நகரமும் செல்வமும் சீக்கிரம் அழிந்து போகும். உன்னுடைய பொறுப்பை உணர்ந்து கொண்டு உன்னுடைய எண்ணத்தை விட்டுவிடு. உன்னையும் உன் அரசையும் நீ காப்பாற்றிக்கொள். இல்லையென்றால் ராம லக்ஷ்மணர்களின் அம்பு சீக்கிரமே இந்த இலங்கை அழிக்கும் என்று சொல்லி முடித்தாள். சீதை பேசியதில் கோபமடைந்த ராவணன் கர்ஜனையுடன் பேசினான். உன் மீது நான் வைத்திருக்கும் அன்பே உன்னை இப்போது காப்பாற்றியது. இல்லையென்றால் நீ பேசிய பேச்சிற்கு உன்னை நான் கொன்றிருப்பேன். உனக்கு நான் கொடுத்த காலம் முடிய இன்னும் 2 மாதம் மட்டுமே இருக்கிறது, ஞாபகம் வைத்துக்கொள். அதற்குள் நீ சம்மதிக்கவில்லை என்றால் ஏற்கனவே நான் சொன்னது போல் என் சமையல் அறையில் உன்னை எனது சமையல் கலைஞர்கள் சமைத்து விடுவார்கள், ஜாக்கிரதை என்று கத்தினான். ராவணனுடைய கோபம் அதிகரித்ததை கண்ட அவனது மனைவிகளில் ஒருத்தியான தானியமாலி என்பவள் ராவணனிடம், உங்களை அடையும் பாக்கியம் இந்த மானிட பெண்ணிற்கு இல்லை. இவள் அப்படி ஒன்றும் அழகில்லை. இவளது பேச்சிற்கு நீங்கள் ஏன் கோபப்படுகிறீர்கள்? வாருங்கள், நாம் செல்லலாம் என்று வற்புறுத்தி ராவணனை அழைத்தாள். ராவணன் சீதையை காக்கும் ராட்சசிகளிடம், எப்படியாவது இவளை நீங்கள் என் வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டு அங்கிருந்து கிளம்பி தன் மாளிகைக்கு திரும்பினார். சீதையை சுற்றி ராட்சசிகள் நின்று கொண்டார்கள். ராவணன் முன்பு தைரியமாக பேசிய சீதை சுற்றி நெருங்கி நிற்கும் ராட்சசிகளின் அகோர உருவங்களைக் கண்டு பயந்து நடுங்கினாள். ராட்சசிகள் சீதையிடம் பேச ஆரம்பித்தார்கள். உலகம் முழுவதும் புகழும் வீரரான ராவணன் உன்னை விரும்பும் பொழுது நீ வேண்டாம் என்றா சொல்வாய்? மூடப்பெண்ணே, ராவணனை யார் என்று தெரிந்து கொள். பிரம்மாவின் புத்திரரான புலஸ்திய பிரஜாபதியினுடைய பேரன் ராவணன், விஸ்வரஷ் ரிஷியின் மகன். அவர் சொல்படி கேட்டு நீ நடந்து கொள். இல்லையென்றால் உன்னை கொன்று விடுவார்கள் என்றாள் ஒரு ராட்சசி. இன்னொரு ராட்சசி, தேவர்களை எல்லாம் யுத்தம் செய்து துரத்தி அடித்த வெற்றி வீரன் ராவணன் உன்னை தேடி வருகிறார். சூரியனும் அக்னியும் வாயுவும் கூட ராவணனை கண்டு பயப்படுவார்கள். ராவணனுக்கு சமமான வீரன் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லை. இது உனக்கு தெரியவில்லையா? தானாக ஒரு பாக்கியம் உன்னை வந்து சேர்கிறது என்றால் அதை வேண்டாம் என்று நீ சொல்வது மடத்தனமாக இருக்கிறது. கர்வப்பட்டு அழிந்து போகாதே. அவர் சொல்படி நீ கேள்.
இல்லாவிட்டால் பிழைக்க மாட்டாய் என்றாள். ஒவ்வொரு ராட்சசிகளாக மாற்றி மாற்றி சீதையிடம் பேசிக்கொண்டே இருந்தார்கள். ராவணனை பற்றி பெருமையாகவும் ராமரை பற்றி சிறுமைப்படுத்தியும் தங்களால் இயன்றவரை அமைதியாகவும் சில நேரங்களில் பயமுறுத்தியும் பேசினார்கள். இறுதியில் ஒருத்தி சொல்ல வேண்டியது அனைத்தையும் சொல்லிவிட்டோம், இனி உன்னுடைய விருப்பம் என்று கூறினார்கள். ராமர் எப்படியும் நாம் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து இந்த ராட்சசர்கள் அனைவரையும் அழித்து நம்மை மீட்பார் என்ற மனதைரியத்தில் இருந்த சீதை ராட்சசிகளிடம் பேச ஆரம்பித்தாள். சூரியனை சுற்றி அதனுடைய பிரகாசம் சுற்றி நிற்பது போல் நான் எனது ராமனை சுற்றியே நின்று கொண்டிருப்பேன். நீங்கள் ராமரை பற்றி தவறான தகவல்களை தெரிந்து வைத்துக் கொண்டு பேசுகிறீர்கள். ஒரு மனித பெண்ணை ஒரு ராட்சசன் விரும்புவது முறையில்லை. ஒரு மனித பெண் எப்படி ராட்சசனுடன் இருக்க முடியும்? நீங்கள் சொல்வது அனைத்தும் பாவகரமான வார்த்தைகளாக இருக்கிறது என்றாள். இதனை கேட்ட ஒரு ராட்சசி, சீதையிடம் பேசி பிரயோஜனமில்லை, அவளை தின்றுவிடலாம் என்றாள். இன்னொரு ராட்சசி, அவளது மார்பை கிழித்து இதயத்தை நான் தின்று விடுகிறேன் என்றாள். ராவணன் சீதை எங்கே என்று கேட்டால் துக்கத்தில் இறந்து விட்டாள் என்று சொல்லிவிடலாம். இதனால் ராவணன் இனி எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவார். இப்போது இவளை நாம் அனைவரும் பங்கிட்டு சாப்பிட்டு மகிழ்ச்சியுடன் இருப்போம் என்று ஒவ்வொரு ராட்சசியும் தனது பங்கிற்கு சீதையின் ஒவ்வொரு பாகமாக சொல்லி தின்று விடுவதாக அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். ராட்சசிகளின் கொடூரமான பேச்சை கேட்ட சீதா ராமரை நினைத்துக் கொண்டார். தண்டகாருண்ய காட்டில் 14,000 ராட்சசர்களை சில கணங்களிலேயே கொன்ற ராமர் ஏன் இன்னும் என்னை வந்து மீட்டு போகவில்லை? நாம் இருக்கும் இடம் இன்னுமா அவருக்கு தெரியவில்லை? தெரிந்தால் சும்மா இருப்பாரா என்று நினைத்துக் கொண்டே வாய்விட்டு அழுதாள். சீதையின் அழுகையை கண்டு கொள்ளாத ராட்சசிகள் அவளை பயமுறுத்தி தங்கள் வழிக்கு கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணி சீதையை எப்படி தின்பது என்று சீதையின் முன்பாகவே பேசி அவளை மேலும் பயமுறுத்தி கொண்டிருந்தார்கள். ராமரை பற்றி சீதை பல வகையில் நினைக்க ஆரம்பித்தாள். ராட்சசன் நம்மை தூக்கி வந்ததும் நாம் அவரை பிரிந்த துக்கத்தில் தவத்தில் ஈடுபட்டு ஆயுளை கழித்து விடலாம் என்ற எண்ணத்தில் காட்டில் தவத்தில் அமர்ந்து விட்டாரோ என்று நினைத்தாள். மனம் துக்கத்தில் இருக்கும்போது அமைதியாக தவம் செய்ய முடியாது. ஆகவே தவத்தில் இருக்க வாய்ப்பில்லை என்று நினைத்தாள். அதன் பிறகு நம் மீது ராமருக்கு அன்பு குறைந்து விட்டதோ, அதனால்தான் நம்மை தேடி வரவில்லையோ என்று நினைத்தாள். நம் மீது ராமர் காட்டும் அன்பு உண்மையானது. அவர் நம்மை மறக்க மாட்டார். இப்படி ஒரு எண்ணம் நமக்கு வரக்கூடாது. இந்த எண்ணம் பாவமாகும் என்று நினைத்தாள். அதன் பிறகு ராவணன் நம்மை ஏமாற்றி தூக்கி வந்தது போல் ராமரையும் லக்ஷ்மணரையும் ஏமாற்றி யுத்தம் செய்து கொண்டிருப்பானோ என்று நினைத்தாள். ராமர் மிகவும் அறிவும் வலிமையும் உடையவர். அவருடன் லக்ஷ்மணனும் இருக்கிறார். அவரை எப்படி ஏமாற்ற நினைத்தாலும் அவரை ஏமாற்றி யுத்தம் செய்து வெற்றி பெறுவது என்பது முடியாது என்று நினைத்தாள். அதன் பிறகு நான் இல்லாத துக்கத்தில் ராமர் இறந்து விட்டாரோ? அப்படி இருந்தால் அவர் சொர்க்கத்துக்குத்தான் சென்றிருப்பார். நான் அவரை பிரிந்த துக்கத்தில் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே, நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன். இப்போதே எனது உயிரை விட்டுவிட்டு ராமர் இருக்கும் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம் என்று தனது தலைமுடியில் மரத்தில் சுருக்கு போட்டுக்கொண்டு உடலை விட்டுவிடலாம் என்று எண்ணினாள். அப்போது அறிவில் முதிர்ந்த தூய மனம் கொண்ட திரிஜட்டா என்னும் அரக்கி சீதையின் அருகில் வந்து, நீ அழாதே சீதா என்று சொல்லி அரக்கிகள் பக்கம் திரும்பி, சீதைக்கு பதிலாக என்னை சாப்பிடுங்கள். சீதையை விட மாமிசம் அதிகமாக கிடைக்கும். இப்பொழுதுதான் நான் ஒரு கனவு கண்டு இங்கே வந்திருக்கிறேன். சீதைக்கு நல்ல செய்தி வரப்போகிறது. சீதைக்கு நல்ல செய்தி என்றால் சீதைக்கு தீங்கிழைக்கும் உங்களுக்கு என்றதும் எல்லா அரக்கிகளும் திரிஜடாவை சூழ்ந்து கொண்டு கனவை பற்றி முழுமையாக கூறுமாறு கேட்டனர். திரிஜடா தன் கனவை விளக்கலானாள். 1000 அன்னப்பறவைகள் சுமந்து வர யானை தந்தங்களால் ஆன பள்ளக்கிலே வெண்மையான யானைகளின் மேல் ஸ்ரீராமரும் லக்ஷ்மணரும் தனித்தனியே ஏறி வர சீதாதேவியும் ஸ்ரீராமருடன் யானையின் மீதேறி அமர்ந்து வானிலை பறப்பதைக் கண்டேன். சூரிய சந்திரர்களை அனாயாசமாக தொடுவதைக் கண்டேன். அதே சமயம் ராவணன் நிலை தடுமாறி புஷ்பக விமானத்திலிருந்து விழுவது போலவும் கீழே இருந்து பெண்டிர் உட்பட அனைவரும் அவனை இழுப்பது போலவும் கண்டேன். சிவப்பு வஸ்திரம், சிவப்பு மாலைகள் அணிந்து கொண்டு தலையில் கேசம் இன்றி மொட்டை தலையுடனும் கருமையான வஸ்திரத்துடனும் ராவணன் மனைவியும் கழுதையால் பூட்டப்பட்ட ரதத்தில் வருவதைக் கண்டேன். அளவுக்கு அதிகமான போதையால் கீழே விழுந்த ராவணனை கோரமான ஒரு பெண் யமதிக்கில் தள்ளிக்கொண்டு போவதைக் கண்டேன். ராவணன் முதலை மீதும் இந்திரஜித் ஆமையின் மீதும் கும்பகர்ணன் ஒட்டகத்தின் மீதும் ஏறிக்கொண்டு ராவணன் புதல்வர்கள் மொட்டையடித்துக் கொண்டும் தென்திசை நோக்கி செல்ல கண்டேன். அரக்கியர் எல்லாம் உடன் வர எல்லாரும் தென்திசை நோக்கி செல்கையில் அத்தனை பேரும் பசுஞ்சானத்தால் ஆன குளத்தினில் வீழக் கண்டேன். இந்த இலங்கை மாநகரமே அழிவதைக் கண்டேன். தீப்பற்றி எரிவதைக் கண்டேன். விபீஷணனை தவிர மற்ற எல்லோரும் அழிவை நோக்கி செல்வதைக் கண்டேன். ஆகவே அரக்கியரே, நான் கண்ட கனவு பலித்துவிடும். நீங்கள் சீதையை துன்புறுத்தினால் கட்டாயம் அழிந்து போவீர்கள். இங்கிருந்து அகன்று விடுங்கள். ராமன் சீதையை மீட்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை.
கனவில் நான் கண்டவையெல்லாம் எவற்றை உணர்த்துகின்றன? ராமன் வரப்போவதையும் ராவணன் வீழப்போவதையும் சீதையை அழைத்துச் செல்லப் போவதையும் உணர்த்துகின்றன. அதனால் சீதையிடம் மன்னிப்பு கேளுங்கள் என்று திரிஜடா சொன்னதும் அரக்கியர்களுக்கு கிலி உண்டாகியது. அதே வேளை சுபமான அறிகுறிகளும் சகுனங்களும் அங்கெங்கே உண்டாவதை சீதை உணர்ந்தாள். வெகு நாட்களுக்கு பிறகு அப்பொழுதுதான் அவளுக்குள் ஒருவித மகிழ்ச்சி உண்டாயிற்று. அரக்கியர்கள் துக்கம் தாளாது தூரத்தை சென்று மேலும் மது அறிந்து போதையில் மூழ்கி கீழே விழுந்தனர். இவை எல்லாவற்றை மேலே இருந்து பார்த்து கொண்டிருந்த ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபு பரபரவென கீழே இறங்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தார். ஆனால் முடிவை உடனே மாற்றிக்கொண்டார். திரிஜடா பேசியதை கேட்ட சீதை உடனடியாக மனம் மாறி தனது உயிரை விடும் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தைரியம் அடைந்தாள். அனுமன் மரத்தின் மீதிருந்து அனைத்தையும் பார்த்து கொண்டு பல வகையில் சிந்தனை செய்தார். சீதை இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டோம். இது ராட்சசர்களுடைய நகரம். இங்கு காவல் மிகவும் பலமாக இருக்கிறது. இப்போது நாம் இங்கிருந்து ராமர் இருக்கும் இடம் சென்று சீதை இருக்கும் இடத்தை அவரிடம் சொல்லி பிறகு ராம லக்ஷ்மணர்கள் இங்கு வருவதற்குள் சீதை துக்கம் தாழாமல் தன் உயிரையை விட்டுவிட்டால் என்ன செய்வது? சீதையிடம் ராமன் விரைவில் வந்து விடுவார். அவரின் உத்தரவின்படியே உங்களை தேடி அனுமனாகிய நான் வந்திருக்கிறேன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு நாம் இங்கிருந்து செல்லலாம் என்று முடிவு செய்தார். யாருக்கும் தெரியாமல் சீதையிடம் சென்று எப்படி பேசுவது என்று சிந்தனை செய்தார். காவல் காக்கும் ராட்சசர்கள் அனைவரும் தூங்க ஆரம்பித்தார்கள். இதுவே நல்ல சமயம், சீதையின் அருகில் செல்லலாம் என்று நினைத்தார். ஆனால் சீதையின் முன்பாக திடீரென்று ஒரு வானரம் சென்று பேச ஆரம்பித்தால் ராவணன் ஏதோ ஏமாற்று வேலை செய்கிறான் என்று நம்மை கண்டு பயத்தில் கத்தி கூச்சலிட்டு விட்டால் ராமர் கொடுத்த மோதிரத்தை காண்பிக்க முடியாமலே போய்விடும். சீதையை சுற்றி தூங்கிக் கொண்டிருக்கும் ராட்சசிகள் அனைவரும் வந்து விடுவார்கள். அவர்களை யுத்தம் செய்து சமாளிக்கலாம். ஆனால் மேலும் பல ராட்சசர்கள் வருவார்கள். அனைவரையும் நமது வலிமையால் சமாளித்து விடலாம். ஆனால் இவ்வளவு ராட்சசர்களை எதிர்த்து யுத்தம் செய்து சோர்வு ஏற்பட்டாலோ உடலுக்கு ஏதேனும் காயங்கள் ஏற்பட்டாலோ மீண்டும் இங்கிருந்து 100 யோஜனை தூரம் தாண்ட முடியாமல் போய்விடும். இதனால் ராமருக்கு சீதை இருக்கும் இடத்தை சொல்ல முடியாமல் போகும். எனவே ராமரின் தூதன் நான் என்பதை முதலில் சீதைக்கு புரிய வைத்து விட வேண்டும் என்று எண்ணி ஒரு வழியை கண்டுபிடித்து அதை செயல்படுத்த ஆரம்பித்தார். மரத்தின் மீதிருந்து ராம நாமத்தை சத்தமாக ஜெபிக்க ஆரம்பித்தார். ராமருடைய சரித்திரத்தையும் குணங்களையும் சீதை கேட்கும்படியாக மெதுவான குரலில் தசரதருடைய குமாரர் ராமர் என்று ராமரை பற்றி சொல்ல ஆரம்பித்து சீதையை தேடி வந்திருப்பது அனுமன் என்று முடிக்கும் வரையில் கூறினார் அனுமன். அனுமனின் வார்த்தைகளில் மகிழ்ச்சி அடைந்த சீதை யாருடைய குரல் இது என்று சுற்றிலும் தேடினாள். ஒருவரும் அவளது கண்களுக்கு தெரியவில்லை. மரத்தின் மீது பார்த்தாள். ஒரு வானரம் மட்டும் மரத்தில் மறைந்திருப்பதை கண்டாள். காதில் விழுந்த வார்த்தைகளும் கண் முன்பே தெரியும் வானரமும் நமது கனவாக இருக்குமோ என்று யூகித்தாள். ஆனால் இப்போது விழித்து விட்டோமே, இன்னும் இந்த வானரம் நமது கண்களுக்கு தெரிகிறதே என்று குழப்பமடைந்தாள். சில கணங்களில் தெளிவடைந்த சீதை இது கனவல்ல, நிஜம்தான். என் காதில் விழுந்த சொற்கள் உண்மையாக இருக்கட்டும் என்ற அனைத்து தெய்வங்களையும் வணங்கினாள். என் ராமரிடமிருந்து தூதுவன் வந்திருக்கின்றான், இது உண்மையாக இருக்க வேண்டும் என்று அனுமனுக்கு தனது வணக்கத்தை தெரிவித்தாள் சீதை.